ரீசெண்டா 2025 T20 ஏசியா கப்ல பாகிஸ்தான டாமினேட் பண்ணி இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த மேட்ச்ல ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரு அணி வீரர்களும் கை குலுக்குறது எப்பவுமே சகஜமான விஷயம். அது பண்ணியே ஆகணும் ஐசிசி விதிகளின் படி. ஆனா இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்கவே இல்ல. அவங்க அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போதுமே பாகிஸ்தானுடைய கோச்சஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுமே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கை கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திடுவாங்க. இது பாகிஸ்தான் அணியினரை ரொம்பவே கோவத்துக்கு உள்ளாக்குச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்சுக்கு முன்னாடி மேட்சுடைய ரெஃபரியான ஆண்டி பைக்ராஃப்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய வீரர்கள், நாங்க மேட்ச் முடிக்கும் போது சரி, மேட்ச் நடக்கும் போதுமே சரி, டாஸ் அப்பவுமே நாங்க கைகளை கொடுக்க மாட்டோம் பாகிஸ்தான் வீரர்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆண்டி பைக்ராஃப்ட் முதல்ல டாஸ் போடும்போது சொல்லியிருப்பாரு. ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்க மாட்டாரு. இதனால இந்திய வீரர்கள் கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே கிரவுண்டுக்குள்ள நின்னுட்டு இருந்திருப்பாங்க பாகிஸ்தான் வீரர்கள். அது அவமானமா முடிஞ்சிருக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு. அந்த ஒரு காரணத்தால பாகிஸ்தான் கோச்சான மைக் ஹசன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆண்டி பைக்ராஃப்ட் விதிகளை மீறிட்டாரு, இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா நடந்துட்டாரு, அவரை இந்த டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அந்த கோரிக்கையை ஐசிசியும் ஏசிசியும் நிராகரிச்சிட்டாங்க. இது குறித்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வெற்றியை நாங்க பகல்காம் அட்டாக்ல உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்காகவும் ஆபரேஷன் சிந்தூர்ல பங்கேற்ற ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதோட பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடி சூழ்நிலையினால பாகிஸ்தான் வீரர்கள் கூட நாங்க கை குலுக்கிறத தவிர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இதுக்கு நிறைய இந்தியர்கள் பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய இந்தியர்கள் இப்படி பண்ற மாதிரி இருந்தா எதுக்காக பாகிஸ்தான் கூட போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளையும் முன் வச்சிருந்தாங்க. இந்திய வீரர்கள் பண்ணது சரியா தப்பா? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.